இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள வாக்காளர் பட்டியலில் சில குளறுபடிகள் இருக்கிறது, அதை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பதற்காக வந்திருக்கின்றோம். குறிப்பாக கிணத்துக்கடவு தொகுதியை பொறுத்தவரையில் 11,700க்கும் மேற்பட்ட இரட்டை பதிவு இருக்கின்ற நபர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. டபுள் என்ட்ரி அதையே நீக்கணும். நாங்கள் பார்க்கும்போது அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் டெத் இருக்குது, நிறைய பிரச்சனைகள், இப்படி நிறைய குளறுபடிகள் இருக்குது. அதைய சரி செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு மாவட்ட கலெக்டரை சந்திக்கிறதுக்காக நாங்கள் 2 கட்சியின் சார்பாக வந்திருக்கிறோம். அது சரி செய்து கொடுக்கணும். அதோடு மட்டுமல்லாமல் எங்கள் தொகுதியில் குப்பை கிடங்கு பிரச்சனை நீண்ட நாளாக இருக்கிறது. எல்லோருக்குமே தெரியும். அங்கே வெள்ளலூர் குப்பை கிடங்குனா எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க அந்த மக்கள். எவ்வளவு லட்சம் டன் அங்கே குப்பை தேங்கி கிடக்குது. அதோடு மட்டுமல்லாமல் தண்ணீர் எந்த அளவுக்கு மாசுபட்டு கொண்டிருக்கிறது எல்லாம் அறிந்ததே. இருந்தாலும் கூட இப்போ வேறொரு முறையில் திருப்பூர்லேருந்து குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுறதுக்காக ஒரு தகவல் வந்திருக்குது. இருக்கிற குப்பைகளை அங்கே கொட்டி அங்கே மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதை மீண்டும் இங்கே கொண்டு வந்து கொட்டினாங்கன்னா பெரிய சிரமத்தை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை அந்த பகுதி மக்களுக்கு இருக்குது. அதையும் தவிர்க்க வேண்டும். அந்த இடத்துல குப்பை கொட்டக்கூடாது. எங்களை பொறுத்தவரை இருக்கிற குப்பையே வேறு பகுதிக்கு எந்த அளவுக்கு கடத்த முடியுமோ கடத்துங்க, இல்லாட்டி மறுசுழற்சி முறையில் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அந்த மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் அந்த குப்பையும் வந்ததுன்னா அங்கே பெரிய ஒரு போராட்டத்தை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதையும் அவரிடம் எடுத்து சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கி வாக்காளர் பட்டியலின் கூடி 1,200க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை பிரித்து புதிதாக ஒரு புதிய வாக்குச்சாவடியோ அல்லது அதற்கு அருகில் உள்ள வாக்குச்சாவடிக்கோ சேர்த்துற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. அது சேர்த்தும் போது 1,200 பிரித்து சேர்த்தும் போது அருகில் இருக்கிற சேர்த்திட்டா பரவாயில்ல, ஒரு பூத் தள்ளி சேர்த்திட்டா ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏற்கனவே பூத்துக்கு அருகில் உள்ள மக்கள் அங்கே ஓட்டு போட முடியதில்லை, வேறு பூத்தில் போய் போடுறாங்க. அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்து போடுறாங்க. அந்த குளறுபடியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த பூத்து சீரமைக்கும் போது மற்றும் இந்த வாக்காளர் பட்டியல் சீரமைக்கும் போது சரியான முறையில் அமைக்கணும். மக்கள் எளிதாக வந்து அருகிலே இருந்து ஓட்டு போடுற மாதிரி ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் 2 கட்சியிலிருந்து இன்னைக்கு வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திக்க வந்திருக்கோம். இல்லை, அதே தொகுதிக்குள்ள வார்டு மாறி வந்திருக்குது. அதே தொகுதிக்குள்ளதான் இருக்குது. அந்த நாங்கள் சொல்ற எண்ணிக்கையில் இருக்கிறது அதே தொகுதிக்குள்ளதான் இருக்குது, வேற தொகுதியில் இல்லை. அதே தொகுதியில் இருந்தனாலதான் கண்டுபிடிச்சிருக்கோம். சட்டமன்ற தொகுதி இல்லாம கோவையில் இருக்க 10 சட்டமன்ற தொகுதி இந்த மாதிரி இருக்கலாம். நாங்கள் எங்கள் தொகுதியை மட்டும் பிடிச்சிருக்கோம். கிணத்துக்கடவு தொகுதியில் மட்டும் இந்த அளவுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக இருக்கலாம். நிறைய இன்னும் டெத்தை நீக்காமல் இருக்குது. ஒவ்வொரு பூத்துலையும் அதில் 30 பேர் 40 பேர் இன்னும் டெத்தை நீக்காமல் இருக்குது. இந்த டபுள் என்ட்ரி இப்படி இருக்குது. ஊர்லேயே இல்லாதவங்க இருக்கிறாங்க. அங்கே போய் விசாரிக்கும் போது நாங்கள் கணக்கெடுக்கும் போது பார்க்கும்போது அங்கே இருக்கிற மக்களே இல்லை. அவங்க எங்கே போனாங்களே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அதனால் இதையெல்லாம் சீர்படுத்தி சரி செய்யும். அப்போதான் தேர்தல் எல்லாருக்கும் நல்லது. புதிய வாக்காளர்கள் அதிகமாக சேர்க்க, புதிய வாக்காளர் பெருசாக சேரல, ஓரளவுக்கு தான் சேர்ந்துருக்காங்க. புதிய வாக்காளர்கள் சேரல. எங்களுக்கு குளறுபடி இதுதான். அதாவது டபுள் என்ட்ரி இத்தனை இருக்குது. இதே மாதிரி மற்ற பகுதியிலும் இருக்கலாமல்ல. அதனால இதை விரைவில் இது சரி செய்து கொடுக்கணும். அதுக்காக ஒவ்வொரு ஆண்டும் இது மாதிரி இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம், இந்த பெயர் சேர்த்தல் நீக்கம் இதெல்லாம் இருக்கு. தொடர்ந்து இந்த 4 வருஷமாவும் இது நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இத்தனை இந்த வாக்காளர் அது அவங்க திருத்தம் செய்யறது இல்லையா? இப்போ டெத்துனா நீக்கி இருக்கணுமல்ல. ஒரு பூத்துலேயும் 20-30 பேர் இருக்காங்கன்னா திருத்தம் செஞ்சிருக்கணுமல்ல. திருத்தமே செய்யலை. போய் சேர்த்துறதோடு சரி அப்படியே சேர்த்திடுறாங்க. சேர்த்துறதாவது டபுள் என்ட்ரி இருக்குதான்னு பார்த்து சேர்த்தின்றா அது அதெல்லாம் இல்லை, அப்படியே சேர்த்திடுறாங்க. அதனால தான் பிரச்சனையே உருவாகுது.